ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். என்னுடைய பேர் சையத் அலி. இது என்னுடைய 3வது வீடியோ யூடியூப்பில். ஆன்லைனில் எப்படியெல்லாம் ஏர்னிங் பண்ணலாம்னு நான் டெய்லி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது என்னுடைய யூடியூப் சேனல் ஏர்ன் வித் சையத். இங்கே போய் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறதுனால என்னென்னா, நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விழும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மார்க்கெட்டிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் 2.5 வருஷமாக ஆன்லைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். என்னுடைய இமெயில்ஸ் sahurs28@gmail.com. இது வாட்ஸ்அப். நான் வந்து ஆக்சுவலாக இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நான் ஆக்சுவலாக சவுதியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சவுதியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே 2.5 வருஷமாக நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். எனி டைம் எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைங்க இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னா, இப்போதைக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராமை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி. அதோடைய பேர் நியூ ஏஜ் பேங்க் வந்துருச்சு. நியூ ஏஜ் பேங்க். இதுதான் இந்த சிஸ்டத்துடைய ஃப்ரண்ட் வியூ. நியூ ஏஜ் பேங்க். இவங்க என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ற காசை வந்து ஒரு மாசத்துல டபுளா தருவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பிடிசி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 30 நாளில் அது வந்து நமக்கு வந்து 2 பிடிசி, 30 நாள் இல்லை 28 நாளில் நமக்கு 2 பிடிசியாக நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஆல்ரெடி நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். இன்னைக்கு வந்து இதில் நான் வந்து என்ன காட்ட போகிறேன்னா, எப்படி ஒரு புதுசாக ஒரு கார்டு இதில் வாங்குறது, ப்ளஸ் லைவ் வித்ட்ரா. இதில் வந்து நான் வித்ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன் லைவாக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் சைன்இன் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் பேஜ் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய டேஷ்போர்ட் பாருங்க. நான் கோல்டன் கார்டு வாங்கியிருக்கேன். கோல்டன் கார்டு எவ்வளவு? 0.1 பிடிசி. ஊர் காசுக்கு 8500 வரும். அது வந்து 28 நாளில் 0.2 பிடிசி டபுளாக எனக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து 8500 ப்ளஸ் 17,000 28 நாளில். நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கேன். 0.1597 எனக்கு 0.2 பிடிசி கிடைக்கணும். பட் நான் ஆல்ரெடி 0.1597 பிடிசி எனக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 8 or 6 டேஸில் எனக்கு டோட்டல் அமௌண்ட் எனக்கு கிடைச்சிரும். நான் ஆல்ரெடி 50% நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். இன்னும் 50% தான் எனக்கு வரணும். ஓகேங்களா? இப்போதைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுவும் போய் சொல்ல, லைவாக உங்களுக்கு வித்ட்ரா எல்லாம் எடுத்து காமிக்கிறேன். இங்கே வித்ட்ரா எடுத்து என்னுடைய இனோகாயின் அக்கௌண்ட்டில் அந்த காசு வருதான்னு உங்களுக்கு லைவாக நான் காமிச்சிடுறேன். ப்ளஸ் லைவாக ஒரு கார்டு எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். நான் வாங்கியிருக்கிறது கோல்டன் கார்டு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதை வந்து மைனிங் ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து ஒன்ஸ் கார்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிசி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் வாங்குற பிடிசியை பொறுத்து. நான் வாங்கியிருக்க வந்து ஹை ரேட்டு 0.1 பிடிசி நான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ இதை டேக் டு மெயின் பேலன்ஸ் கிளிக் பண்ணினா பாருங்க, மேலே பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு எனக்கு. இந்த கீழே இருந்த பேலன்ஸ் இப்போ மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணால் வித்ட்ரா கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே வாங்க. என்ன அமௌண்ட்? 0.0013. ஓகே, அதை நம்ம எடுப்போம். 0.0013. 0.0013. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல என்னுடைய இனோகாயின் வேலட்டை நான் காமிச்சிடுறேன். என்னுடைய இனோகாயின் வேலட்டை பாருங்க. லாஸ்ட் டிரான்சாக்ஷன் 0.00305,897. இதுதான் என்னுடைய லாஸ்ட் டிரான்சாக்ஷன். இப்போ நான் வந்து எவ்வளவுக்கு நான் எடுக்க போறேன் நியூ ஏஜ் பேங்க்ல? 0.0013. அந்த 0.0013 இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ
வித்ட்ரா கேட்குது. எகைன் கன்ஃபர்மேஷன் கேட்குது. 0.0013 பிடிசி. இது என்னுடைய வேலட் ஐடி, என்னுடைய யுனோகாயின் வேலட் ஐடி. வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல். யுவர் வித்ட்ரா வில் ப்ராசஸிங் டூரிங் 10 minutes. 10 நிமிஷத்தில் உங்களுடைய வித்ட்ரா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ். ஓகேயா? டன். இப்போ வித்ட்ரா முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி ஒரு கார்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்க, பை ஆல்ரெடி நான் 0.1 பிடிசி நான் கார்டு வாங்கியிருக்கேன். இப்போ நான் இன்னொரு கார்டு வாங்க போகிறேன். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக முதல்ல வாங்க வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் எவ்ரிடே இதோடைய இன்வெஸ்டர்ஸ் கூடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் டிசைட் பண்ணேன், நம்ம ஒரு கார்டு வாங்குவோம், இன்னொரு கார்டு வாங்குவோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். நான் வாங்க போகிறது வந்து மணி பவர் கார்டு. மணி பவர் கார்டு வந்து என்னன்னா, இது நல்ல ப்ராஃபிட்டாக சொல்கிறாங்க. சார் இன்னொரு விஷயம், இது வந்து 100% நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா? கேரண்டி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு நான் லைவாக எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கேன். நம்ம போடுற காசுக்கு 100% கேரண்டியாக கிடைக்குமா? அது நம்மளால கேரண்டி கொடுக்க முடியாது. ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஓகேங்களா? இப்போ நான் எகெயின் 0.1 பிடிசி இதோடைய ரேட்டு 29 டேட்ஸில் 29 டேஸில் 0.5 பிடிசி. நமக்கு அதாவது 500% நமக்கு கிடைக்குது. நான் வாங்க போகிறேன். எனக்கு வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆனாலும் தோல்வி ஆனாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்குது. ஏன்னா 2.5 வருஷம் இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி நான் 50% நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ இன்னொரு 50% நான் இதில் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ பை திஸ் கார்டு. Okay, buy this card. You can choose the deposit card at once and then buy it. Have filled up Bitcoin wallet provided below. To the sum which is necessary for purchase of the deposit card. After one confirmation. இந்த பிடிசி அட்ரஸுக்கு வந்து நம்ம வந்து 0.1 பிடிசி நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்னன்னா காப்பி அட்ரஸ். இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம அமௌண்ட் வந்திருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணுவோம். பட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகலை. வந்திருக்கா என்னன்னு சான்ஸ் இல்லை. ஒரு தடவை பார்த்துக்குவோம். இன்னும் வரலை. ஓகே, இப்போ வந்து நம்ம கார்டு பை பண்ணுவோம். சென்ட் பிட்காயின் கிளிக் பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி நான் வந்து அவங்களுடைய பிட்காயின் அட்ரஸ் நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் அமௌண்ட், காப்பி அமௌண்ட், பேஸ்ட். ஓகே பண்ணிட்டேன்னா, ஸோ ஒன்ஸ் பிட்காயின் எப்போதுமே அட்ரஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். மொத்தம் 34 நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? 1FZE6 ஃபர்ஸ்ட் ஒரு 4 டிஜிட்டே லாஸ்ட் ஒரு 4 டிஜிட்டே மெயினாக பார்த்துக்குங்க. நான் எப்போதுமே எண்ணி பார்ப்பேன். ஆக்சுவலாக 1FZE6 லாஸ்ட் 35ZXC. Okay, I'm going to send money. இந்த அட்ரஸ்க்கு தான் கேட்குறீங்களா? ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சென்ட் 0.1 பிடிசி டு இந்த வாலெட் அட்ரஸ்க்கு அனுப்புறீங்களா அப்படின்னு மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்குது. ப்ளஸ் எனக்கு ஒரு மெசேஜ் வரும், 1 டைம் பாஸ்வேர்டு. ஸோ இருங்க, இன்னொரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். 1FZE6 P35ZXC. எனக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். எஸ், ஐ ஆல்ரெடி காட் இட். 671074. டன். நம்மளுடைய காசு போயிருச்சு. ஒரு கன்ஃபர்மேஷன் ஆனதுமே
ஓகேங்களா? ஒரு கன்ஃபர்மேஷன் ஆனதுமே நமக்கு வந்து அந்த கார்டு வந்து ஆக்டிவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுவரையும் நான் வந்து இந்த வீடியோ பாஸ் பண்றேன். என்னுடைய புதுசா வாங்குன கார்டு ஆக்டிவ் ஆகட்டும். என்னுடைய வித்ட்ரா என்னுடைய அக்கவுண்ட்ல வரட்டும். 2யும் காட்டுற வரைக்கும் இந்த இத வந்து நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்ம புதுசா வாங்குன கார்டு ஆக்டிவ் ஆயிருச்சு. நம்ம 0.1 பிடிசிக்கு ஒரு கார்டு வாங்கினேன். எனக்கு 500% ப்ராஃபிட் கிடைக்கும் வித் 28 நாள்ல. ஸோ அது பாருங்க, எக்ஸ்பயர்ஸ் இன் 28 டேஸ். என்னுடைய இந்த கோல்டன் கார்டு எக்ஸ்பயர்ஸ் இன்னும் 5 நாள்ல இது எக்ஸ்பயர்ட் ஆயிரும். இந்த கார்டு வந்து இன்னும் 28 நாள்ல எக்ஸ்பயர்ட் ஆயிரும். எனக்கு வந்து இது வந்து 500% எனக்கு ப்ராஃபிட் வரும். அதாவது 0.1 பிடிசி போட்டு நான் வாங்கியிருக்கேன். 0.5 பிடிசி எனக்கு கொடுக்கணும். இந்த பாருங்க, பிட்காயின் மைனிங் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? கார்டு ஆக்டிவ் ஆயிருச்சு. எனக்கு எப்போ வேணுமோ டேக் டு மெயின் பேலன்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இது சாரி, இங்க பாருங்க, இது கிளிக் பண்ணுங்க. நமக்கு இங்க போயிடும். இதோடைய பேலன்ஸ் நமக்கு இங்க வந்துடும். அப்புறம் எப்போ வேணுமா நம்ம வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வித்ட்ரா எடுத்த ப்ரூஃப் எனக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. பாருங்க, நம்ம எவ்வளோ வித்ட்ரா கொடுத்தோம், 0.0013 நம்ம இது கொடுத்தோம். சரிங்களா? எனக்கு இது வந்துருச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இது நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் போட்ட காசு கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஆன்லைன் வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப். ஓகேங்களா? ஆனால் வந்து பெரிய பெரிய பிக் லீடர்ஸ் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு உண்மை. ஓகேங்களா? ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு வந்து இது இந்த ப்ரோக்ராம் பொறுத்த ரெஃபரல் கமிஷன் அந்த அளவுக்கு அவ்வளோவா கிடைக்காது. இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்க. பெரும்பாலும் யாருமே இந்த ப்ரோக்ராம், இந்த நியூ ஏஜ் பேங்கை பொறுத்தளவு யாரும் ரெஃபர் ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. அப்புறம் வேற என்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நீங்க வந்து 0.01 பிடிசி முதல்ல வாங்குங்க. ஓகேங்களா? ஊர் காசுக்கு ஒரு 700 ரூபா வரும். அது வந்து ஒரு மாசத்துல டபுள் ஆகும். 15 நாள்ல உங்களுடைய போட்ட காசை நீங்க எடுத்துருங்க. அப்புறம் லாபத்தை வச்சு மறுபடியும் புது கார்டு வாங்குங்க. புது கார்டு வருமா, லாபம் வரும்ல, அதை வச்சு இன்னொரு கார்டு. இப்படியே இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து லாபம் பாருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போதைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது. ஓகேங்களா? நியூ ஏஜ் பேங்க். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷூராக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு நான் இன்னொரு ஆன்லைன் ஏர்னிங்கை பற்றின ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். தேங்க்ஸ்.